ஜெய் ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து சிந்திங்கா 9 சேனல்னு ஒன்று இருக்குது. அது ஆன்மீகத்தை பற்றி அந்த அம்மா பேசும். அவங்க பொண்ணு வந்து டெய்லர் அக்கா அப்படின்ட்டு ஒரு சேனல் போட்டிருக்கு. அது நேற்று தான் ஃபஸ்ட் டைம் அந்த சேனல் பார்த்தேன். அது பாப்புலர் போல இருக்குது அந்த சேனலு. நிறையா அவங்கள பற்றி ட்ரோல்ஸ் வீடியோவில் கூட நிறைய பேர் போட்டிருக்காங்க. இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் ஒரு ஜுவல்லரி ஷாப் போகும்போது பார்த்தேன். வந்து ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்க கேர்ள்ஸுங்கெலாம் ஒரு ட்ரெஸ் ஒன்று போடுறாங்க. கீழே ஜெயின் பேண்ட்டு ஏதோ ஒரு பேண்ட் போட்டுக்கிறாங்க. மேலே பார்த்திங்கன்னா அந்த நம்ம ப்ளவுஸ் போடுவோம்ல புடவையில், அதை மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அது சைடில் ஜிப்பு வந்து சைடில் இருக்குது, பின்னாடியும் இல்லாமல் முன்னாடியும் இல்லாமல் சைடில் இருக்குது ஜிப்பு. அது எப்படி அதை கஷ்டப்பட்டு போடுறாங்கன்னே தெரியல. அவ்வளவு அது வந்து கரெக்ட் ஃபிட்டிங் இல்லாட்டி போட முடியாது. அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது அந்த ப்ளவுஸு. அது ப்ளவுஸ் தான், அது ப்ளவுஸ் மாதிரி தான் இருக்குது. அதை போட்டு அதோட மேலே துப்பட்டா கப்பட்டெலாம் ஒன்றும் கிடையாது. அதோட தான் அவங்க பேண்ட்டு அந்த இது போட்டுட்டு வராங்க. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. அது வந்து கொஞ்சம் இப்போ கேர்ள்ஸுங்கெல்லாம் நல்லா ஊட்டத்தோடு இருக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கண்ணை உறுத்துற மாதிரி கூட இருக்குது. சரி, அவங்க பேரண்ட்ஸ்க்கே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் கூட ட்ரெஸ் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி என் பொண்ணுக்கிட்ட கேட்டப்போ, இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் இது மாதிரி தான் போட்டுக்கிறாங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறியான்னு கேட்டேன் என் பொண்ணு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதோட அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து இந்த டெய்லர் அக்கான்ற அந்த பொண்ணு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து போட்டு அந்த ஃபிட்டிங்கை பற்றி ஏதோ அவங்களுக்கு ஃபேஷன் டிசைனருங்கிறதுனால அந்த பொண்ணை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணுது. 1-2 வீடியோ பார்த்தேன், ஃபுல்லாக பார்க்கல. ஏன்னா அந்த ஃபிட்டிங்கை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்றதுனால அதை ஃபுல்லாக பார்க்க பொறுமையும் இல்லை. எதனால் இவ்வளோ கான்ட்ரவர்சி வருதுன்னு பார்த்திங்கன்னா, உலகத்திலே கவர்ச்சியான ட்ரெஸ்ஸுனால் புடவைதான்னு சொல்லுவாங்க. புடவைக்குள்ள கவர்ச்சி ஸ்விம்மிங் சூட்டு கூட கிடையாது. அந்தளவுக்கு கவர்ச்சியான ஒரு ட்ரெஸ்ஸு புடவை. அந்த ப்ளவுஸில் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் பட்டன் வச்சுட்டு புடவை கட்டாமல் கீழே அந்த பேண்ட் போட்டு அந்த ஃப்ரண்ட்டில் பட்டனோடு அந்த பொண்ணு நிற்கும்போது பார்த்தா ஒல்லியான பொண்ணு தான். அப்படி ஒன்றும் பெரிய பர்சனாலிட்டி கூட இல்லை அந்த பொண்ணுக்கு. அது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு கவர்ச்சியாக தெரியுது. அதே அந்த ப்ளவுஸை வந்து அந்த ப்ளவுஸ் பட்டன் இல்லாமல் சாதாரணமாக நான் சொன்ன மாதிரி சைடில் ஜிப்பு வச்சு அந்தமாரி போட்டால் கூட ஒரு கவர்ச்சியாக தெரியாது. எப்போவுமே இந்த புடவையோட ப்ளவுஸ்க்கு ஒரு அட்ராக்ஷன் ஜாஸ்தி. அதோடு இல்லாமல் அந்த பொண்ணு வந்து சுடிதாரு குர்த்தீஸ் எல்லாம் போட்டு வீடியோ போட்டுக்கெல்லாம் பார்த்தா சாதாரணமாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் போட்டால் மட்டும் அது ஒரு கவர்ச்சிகரமாக தெரியுது. அதனாலே என்னமோ தெரில, நிறைய கான்ட்ரவர்சிக்கு ஆளாகிறாங்க. எப்போவுமே நம்ம புடவை ப்ளவுஸ் வந்து ஒரு அட்ராக்ஷன் கொடுக்காமல் இல்லை, அப்படி ஒரு கவர்ச்சியாக கொடுக்கும் எந்த பெண்ணுக்குமே. அதுதான் அங்கே நடந்திருக்கு. அது வந்து அந்த பொண்ணு வீடியோ வைக்கிறதோ அது வந்து பார்க்குறவங்க இஷ்டம், அவங்க பொண்ணோட இஷ்டம், அவங்க அம்மா அப்பாவோட இஷ்டம். அதை நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. ஆனால் எப்போவுமே எதுக்கு இந்த வீடியோ நான் போட்டேன்னா, அந்த ப்ளவுஸ்க்கு எப்போவுமே ஒரு அட்ராக்ஷன் ஜாஸ்தி தாங்க. அது தட்டிக்கிறதுக்கு இன்னும் ஒரு கவர்ச்சியான ட்ரெஸ்ஸு கிடையாதுங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.